பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வெற்றியின் வார்த்தைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அதற்கான வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். மரியாதை பார்த்து தேவ தூதர் சொன்ன வார்த்தை, நீ கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய் என்று. இயேசுவை பிறப்பதற்காக மரியாதை தேவன் தெரிந்து கொண்டது. ஆனால் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று கேட்ட உடனே மரியாள் அவர்கள் கேட்டார்கள். வசனம் சொல்கிறது, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், நான் புருஷன் அறியனே என்றான். அப்போ புருஷன் அறியாத எப்படி நான் கர்ப்பவதி ஆக முடியும் என்று அவள் கேட்டபோது தேவதூதன் சொன்னான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 38ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவரே உமது அடியாள், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். மரியாள் கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெற முடியும். அது எப்படி என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையினால். அதனால்தான் நான் புருஷன் அறியேன், இது எப்படி நடக்கும் என்று கேள்வி கேட்டார்கள். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று தேவ தூதன் சொல்லும் போது மரியாள் அவர் சொன்னார்கள், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. அப்போ வார்த்தை வரும் என்றால் உங்களுக்குள் எல்லாமே கூடும், வார்த்தையின்படி எல்லாமே ஆகும். அதனால்தான் மரியாள் வேறு எதன்படி ஆகும் என்று விசுவாசிக்கவில்லை, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. வார்த்தை அவள் பெற்றுக்கொண்டால் அந்த வார்த்தை கர்ப்பவதியாகி ஒரு கரு உண்டாகி இயேசு பிறப்பதற்கான ஒரு வார்த்தை அவள் பெற்றுக்கொண்டாள். அதனால்தான் அவர்கள் சொன்னார்கள், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று நீங்கள நானும் ஒப்பு கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையில முடியாதது, ஆகாதது, சாத்தியமில்லாதது என்ற ஒரு காரியம் கிடையாது. அதனால வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.